செல்லம்மா சீரியல்ல மேகா ஜானகி கிட்ட, "அத்தை உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் சொல்லணும். மும்பைலேருந்து கிளையண்ட்ஸ் நம்ம ஆஃபீஸ்க்கு வந்திருக்காங்க. கொஞ்சம் அர்ஜென்ட்டா இப்போ வர சொன்னாங்க. அதனால நானும் மாமாவும் போய் கிளையண்ட்ஸை பார்த்துட்டு திரும்ப வீட்டுக்கு வந்துடுறோம். எங்களால இப்போதைக்கு சுமங்கலி பூஜையில கலந்துக்க முடியாது. நீங்க ஒரு 1 மணி நேரம் கழிச்சு வச்சீங்கன்னா நாங்களும் அதுக்குள்ள முடிச்சுட்டு வந்துருவோம். இப்போ வேணா பூஜை நடத்திக்கலாமா அத்தான்னு கேட்க, ஜானகியும் கிளையண்ட் வந்திருக்காங்களா மேகா? அப்படின்னா சரி, நீங்க வந்ததுக்கு அப்புறமே நம்ம பூஜையை ஆரம்பிக்கலாம்னு சொல்றாங்க. 2 பேரும் எப்படா வெளிய போவாங்கன்னு காத்துருந்த சுந்தரி, இதான் நல்ல நேரம். உங்க வரத்துக்குள்ளேயே ஜானகி கதைய முடிச்சிடலான்னு பிளான் பண்றாங்க. அதுக்கேத்த மாரியே வீடெல்லாம் தொடச்சு, சமையல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு, ஜானகி கிட்ட, "அம்மா நான் என் வீடு வரைக்கும் நான் கொஞ்சம் போயிட்டு வந்துடுறேன். பூஜை சாமான் எல்லாத்தையும் விலக்கி ரெடியா வச்சுட்டேன். விளக்கும் அங்க இருக்கு. இத பத்த வச்சா போதுமா? எப்படி இருந்தாலும் பூஜை ஆரம்பிக்க கொஞ்ச நேரம் ஆகும்ல. அது வரைக்கும் நான் போயிட்டு வந்துடுறேம்மான்னு" சொல்லிட்டு கேஸ்ல இருக்கிற டியூப கழட்டி விட்டு, வீட்டுக்குள்ள இருக்கிற ஜன்னல் எல்லாத்தையும் சாத்திட்டு வெளிய வந்துடுறாங்க. ஜானகி, உன்னை காப்பாத்த இப்ப எவனோ வரமாட்டான். யாரும் இல்லாத நேரமா பார்த்து விளக்கேத்தணும், நெருப்ப பத்த வைப்ப. இந்த நெருப்பு வீடு முழுக்க பழகி இருக்கிற கேஸ் மேல பட்டு நீ உயிரோட இருக்க மாட்டேன்னு நினைச்சிட்டு அங்கிருந்து வந்துடுறாங்க. மேகாவும் வாசுதேவனும் ஜோதி வீட்டுக்கு போனோடனே அந்த தெருவுல அயன் கடை வச்சிருந்த அயன் கடைக்காரர் மேகா உள்ள போறத பார்க்காம வாசுதேவன் நிக்கிற மட்டும் பாத்துடுறாரு. அந்த அயன் கடைக்காரர் கிட்ட கொஞ்ச நாள் முன்னாடி செல்லம்மா வந்து போட்டோவை கையில கொடுத்து, போட்டோல இருக்கிற இந்த வீட்டுக்குள்ள போனா எனக்கு உடனே போன் பண்ணுங்க, நம்பரையும் பேரையும் கொடுத்துட்டு வராங்க. அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு அவரும் செல்லம்மாக்கு போன் பண்ணி, மேடம் நீங்க கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அட்ரஸ்ல என்ன பார்க்க வந்தீங்களே, கையில ஒரு போட்டோவும் கொடுத்தீங்களே, இந்த போட்டோல இருக்கிறாரு நீங்க சொன்ன வீட்டுக்குள்ள போறாரு அப்படின்னு தகவல் சொல்லிடுறாரு. இதை கேட்ட செல்லம்மாவும், வாசு மாமா இன்னும் தெரிஞ்சல போல, எவ்வளவுதான் அவர்கிட்ட சொன்னாலும் மறுபடியும் ஜோதி வீட்டுக்குள்ள தான் போயிருக்காரு. இந்த விஷயத்த உடனே சித்தார்த் சார் கிட்ட போன் பண்ணணும்னு சித்தார்த்துக்கு போன் ட்ரை பண்றாங்க. 3 நாள் கால் பண்ணியும் சித்தார்த் போன் எடுக்காதனால வீட்டுக்கே போய் பார்ப்போம்னு ஜானகி வீட்டுக்குள்ள வந்துடுறாங்க. அப்போ ஜானகி விளக்கு ஏத்த போற சமயத்துல செல்லம்மா உள்ள வந்து தீப்பெட்டியை தட்டி விட்டு, "அத்தை வீடு முழுக்க கேஸ் பரவி இருக்கு. நீங்க பாட்டு அது தெரியாம பத்த வைக்கிறீங்க. நான் போய் கிச்சன்ல போய் பார்த்துட்டு வரேன்னு" உள்ள வந்து கேஸ் டியூப் எடுத்து சரி செய்யறாங்க. செல்லம்மா பண்ண நல்லதை புரிஞ்சுக்காத ஜானகி, "ஏய் செல்லம்மா, உனக்கு என்ன இங்க வேலை? ஆமா உனக்கு எப்படி தெரியும் இந்த வீட்டுல கேஸ் பரவுச்சுன்னு? கரெக்டா அந்த நேரம் பார்த்து நீயும் வீட்டுக்குள்ள வந்திருக்க. எனக்கு ஏதோ உன் மேலதான் சந்தேகமா இருக்கு. உண்மையை சொல்லு, நீ தானே திறந்து விட்டேன்னு" கேட்க, செல்லம்மாவும், "அத்தை என்னத்த நீங்க பேசுறீங்க? அந்த மாதிரி பண்ற ஆள் கிடையாது. நான் சித்தார்த் சாரை பார்க்க தான் வந்தேன். அவருக்கு 3 நாள் தடவை ஃபோன் பண்ண எடுக்கல. சரி வீட்டில் தான் இருப்பாரு. நேரில் போய் பார்த்து பேசலான்னு தான் வந்தேன். நீங்க தான் தேவையில்லாம என் மேல பழி போடுறீங்கன்னு சொல்றாங்க. ஜானகியும் வீம்புக்குன்னே, "இல்ல செல்லம்மா, நீ தான் பண்ணியிருப்ப, எனக்கு நல்லாவே தெரியும். அப்பா அம்மாவே ஏமாத்துக்காரங்க தானே. அவளுக்கு பிறந்த பொண்ணு நீ எப்படி இருப்ப, அதே மாதிரி ஏமாத்த தான் செய்வ. என்னை கொன்னுட்டு என் பையனை கல்யாணம் பண்ண பார்க்குறியான்னு" ரொம்ப பேச, "அத்தை நீங்க எங்க அப்பா அம்மா பத்தி தப்பாலாம் பேசாதீங்க. நான் வந்தது இங்க வேற ஒரு விஷயத்துக்காக. அந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்ல முடியாது. நீங்க தாங்க மாட்டீங்கன்னு சொல்ல, "உங்க அப்பா எனக்கு பண்ண துரோகத்தை விடவா நீ பெருசா சொல்லிட போற? என்ன வேணா சொல்லு, நான் கேட்கறேங்கிறாங்க." இவ்வளவு நேரம் பொறுமையா பேசியிருந்த செல்லம்மா திடீர்னு கோவப்பட்டு, "நான் தான் உங்ககிட்ட அன்னைக்கே சொன்னேன்ல, வாசுதேவன் மாமாவோட நடவடிக்கை சரியில்லை. எப்ப பார்த்தாலும் ஜோதி வீட்டுக்கு போறாருன்னு. அவர் இப்ப கூட பாருங்க உங்ககிட்ட போய் சொல்லிட்டு ஜோதி வீட்டுல நடக்கிற சுமங்கலி பூஜைக்காக கலந்துக்கிறதுக்கு தான் போயிருக்காரு" அப்படின்னு சொல்லிடுறாங்க. கேட்ட ஜானகியும், "நான் உன்னை நம்ப மாட்டேன். நீ மறுபடியும் மறுபடியும் போய் சொல்ற. என் புருஷனை பத்தி தப்பா சொல்லாதன்னு" சொல்ல, "நான் சொன்னது உண்மைதான். நீங்க நம்பலனா என் கூட வாங்க. நான் கூட்டிட்டு போய் காட்டுறேன்னு" ஜானகியை அழிச்சுக்கிட்டு ஜோதியோட வீட்டுக்கு போறாங்க. செல்லம்மாவும் ஜானகியும் வீட்டுக்குள்ள வந்துட்டாங்கிற விஷயம் தெரிஞ்ச மேகா ரூம்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. வாசுதேவன் ஜோதிக்கு நெத்தியில குங்குமத்தை வச்சு ஆசீர்வாதம் பண்றதை பார்த்து ஜானகி அதிர்ச்சி ஆறாங்க. இதுதான் நீ எபிசோட்ல நடந்தது.